சரியா? நெத்திட்டு அந்த ஆனங்கத்தியில் அந்த இப்படி ஆங்கில் ஒன்றுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போட்டாங்க. போட்டு முடித்து அந்த இதை முடித்த உடனே வந்தார். இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன சாமி புதுசாக இங்கே ஏதோ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆரம்பிச்சுருக்கோங்க. அவ்வளோதானே சாமி. அவர் ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணார், வர சொன்னார். இதுக்கெல்லாம் ஆங்கில் இப்படி போடணுங்காரு, இப்படி செட்டு போடணுங்காரு, இது எவ்வளோ ஆகும் சொல்லு. அதுக்கு நான் என்ன நீங்கள் சொல்லுங்கள், நான் கொண்டாந்து போட்டுட்டு கொடுக்குறேண்ணா. சரி, இதுக்கெல்லாம் சரக்கு இறக்கிறேன். அவ்வளோதான். 5ஆவது நாள் அந்த சரக்கெல்லாம் இறக்குனாங்க. அவங்களே வேலை பார்த்தாங்க, அவங்களே செட்டு போட்டாங்க. எல்லாம் நான் சொன்னது மாதிரி எல்லாம் ஒதுக்கி கரெக்டாக ரூம்பெல்லாம் ரெடி பண்ணி பண்ணாங்க. கொத்தனார் வேலை ஆலப்பால் கல் இறங்கிச்சு. கொத்தனார்கள்லாம் அவங்க பசங்களே எல்லாம் கொத்தனார் பசங்க, அவங்களே ஆளை பார்ப்பாங்க. கொத்தனார் வேலையில் எப்படி நடந்ததுன்னா, அங்கே வந்து காலையில் 6 மணிக்கு போவாங்க, 3 மணிக்கு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. 3:30க்கு இங்கே வந்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இங்கே வேலை பார்ப்பாங்க. பசங்க இங்கே வேலை வைப்பாங்க. அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் ஒரே இது என்ன அப்படின்னு தெரியுங்களா? அந்த 3 மணிக்கு வந்துடுவாங்களா, 6 மணிக்கு ஒரு சாப்பாடு, 12 மணிக்கு ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். ஆமாம், 10 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வருவோம். 2 வேளைக்கு குழம்பு வச்சு அது 2 பேர் விட்டுருவாங்க சமையல் பண்ணுறதுக்கு. சமையலை பண்ணுவாங்க. அப்புறங்க 6 மணிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காருவாங்க. மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பாங்க. 12 மணி ஆயிடுச்சா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்துருவாங்க. வீட்டுக்கு போக மாட்டாங்க, அங்கேயே படுத்துக்குவாங்க. படுத்துக்கிட்டு காலையில் வச்சு நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன் சாமின்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் அங்கே எல்லாம் வேலை நடந்துச்சு. எந்த ஒரு பொருளுக்கும் நான் 10 ரூபா யாருக்கிட்டையும் கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சாமியா இதை இப்படி செஞ்சிடணும் சாமி அப்படின்னா அவ்வளோதான். அது மாத்திரம் இல்லை சாமி, எல்லாம் முடிஞ்சு பூஜைகள் நடத்துறதுலேருந்து அன்னதானம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் காசு கொடுத்து எதுவும் செஞ்சது கிடையாது. அவங்களே பேசிக்கிடுவாங்க, அவங்களே எல்லா சரக்கும் கொண்டு வருவாங்க, அவங்களே செய்வாங்க. ஏதாவது புதுசாக பொருள்களை ஏற்றணும்னா மாத்திரம் தான் எங்கிட்ட கொண்டு வருவாங்க. சாமி இந்த தடவை இதை இப்படி நாங்கள் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கம்பாங்க. இப்போ பண்ணணும்னு வந்துருச்சுன்னா பண்ணிக்கணும். வெறும் அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், எது வேணாலும் அவங்களே செஞ்சுருவாங்க. செய்யணும்னு சொல்லுவேன். எல்லோரும் இப்படி உட்காந்துருக்கும்போது இதை செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் சாமி அப்படின்னா, அது என்ன சாமி பார்த்துக்கலாமாங்க, அவ்வளோதான். அந்த வாரத்திலே அந்த இது செஞ்சு முடிச்சுருவாங்க. ஆமாம், சாப்பாட்டுக்கு கூட என்கிட்ட பெருசாக ஆலோசனை பண்ண மாட்டாங்க. அந்த பௌர்ணமி அமாவாசை, பௌர்ணமிக்கு தான் அங்கே நம்ம அன்னதானம் கொடுத்துருக்கோம், அமாவாசைக்கு கொடுக்கல. அமாவாசைக்கு நார்மலாக வந்த இப்போ நம்ம இங்கே பண்ணுறோம்ல, இது மாதிரி வந்தவங்களுக்கு சாப்பாடு. பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றதுனால எல்லாருக்குமே கொடுப்போம். புரியுதுங்களா? அந்த 2 நாள் 3 நாள் நல்லா வேலை பார்க்கறதுனால 4ஆவது நாள் எல்லோரும் இருப்பாங்க. நைட்டில் முடிச்சு என்னப்பா நாளைக்கு என்ன எல்லாம் எப்படி பண்ண, சாமி என்றைக்கும் பண்ணுறதை பண்ணிட்டு தான் கிளம்பணும்பாங்க. சரி பண்ணிக்கலாம். அதில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, சாமி சிக்கனா மட்டனா கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் சொல்லலைப்பா, ஓட்டு எடுப்பு விட்ருவோம் அப்படின்னு. சிக்கன் வேணுங்கிற கையை தூக்குங்க, மட்டன் வேணுங்கிற கையை தூக்குங்க, எண்ணிக்கோங்கப்பா, எது அதிகமாக ஒத்த கை வருதோ அதை எடுத்துக்கோங்க. அங்கே நாங்கள் ஒரு காமெடியாக விளையாட்டாகவே எல்லாம் கொண்டு போவோம் சார். இன்னும் சொல்ல போனால் சீரியஸுங்கிறது அது வேறு விதமாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப காமெடியாக பயணம் பண்ணுவோம் நாங்கள். ஆமாம், அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஒரு நாள் கூட நைட்டில் இனி உபதேசம் கொடுக்காம தூங்க விட்டது நாளே கிடையாது அவங்களுக்கு. 11 மணி ஆயிடுச்சுன்னா என்ன சாமி கம்முன்னு இருக்கிறாங்க, எதுக்கு ரூமுக்குள்ளே இருக்காங்க, சோபாவை உசி விட்டுருவாங்க. ஏன் சாமி உள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் உள்ளே இருக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணும், போடி அவர் எரிஞ்சு பேசுகிறாரு, நீங்கள் அப்புறம் பவானி வருவோம்ல, சாமி என்ன வந்து உள்ளே இருந்துச்சு என்னப்பா அப்படின்னா, நாங்கள்லாம் தூங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், இந்த வாரம் போங்கப்பா, அவ்வளோதான். சலிச்சுக்கிறவே மாட்டாங்க. கரெக்டாக காலையில் 5 மணி வரைக்கும் எல்லாம் முடிச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா இடையில ஒரு மாதிரி சோர்வு தூக்கம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு காமெடி கொடுத்து சிரிக்க வச்சு, இல்லைன்னா எல்லாத்தையும் குதிக்க விடுவேன். குதித்து விளையாட விட்டு அதுக்கப்புறம் இந்த தீமண்டங்கள் நிறையா வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஏதாவது கொடுத்து திங்க வச்சு ஒரு டீயை குடிக்க விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதெல்லாம் அப்படி தான். அதனால தான் நிறையா விஷயத்துக்கு நான் உதாரணமாக அதவே அந்த வேலூரவே சொல்ல வேண்டியது வருது. இங்கே அதை சொன்னோம்னா ஒரு சிலருக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. வேலூர் இந்த முணுமுணுப்பும் வருது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா அதில் பாதியாவது இங்கே நடக்கணும் இல்லையா?
செயல்பாடு இந்த பாதியாவது நடந்தால் தானே நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கோம். அசம் அதுதானே. ஆனால் அதை இருந்து இன்னும் நீங்கள் நாளுக்கு நாள் கீழே டவுன் ஆகிட்டே போனீங்கன்னா என்ன பண்ணுறது? என்னமோ நீங்கள் எல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து நான் அப்படியே இந்த புட்டப்பருத்தியில் அவர் மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் 1000 ரூபா வச்சுருந்தா கூட என் கையில் வச்சுருக்க மாட்டேன். அதை அப்படி தூக்கி போட்டுருந்தாங்க நாய்களை எனக்காவது வாங்கி தின்ட்டு போங்கன்னு சொல்கிறேன். நான் 50,000 இருந்தால் நான் உடனே ஒரு சிறப்பு பூசையை ஆரம்பித்து அதில் அதை அள்ளி எடுத்து அதில் ஓட்டுட்டு பேசாமல் இருந்துருவேன். எனக்கு அந்த காசுன்னு முன்னாடி இருந்தாலே எனக்கு அது எப்படி சொல்ல நஞ்சு மாதிரி விஷமாக இருக்கும் எனக்கு. அது புரியுதா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து உங்களுக்குள்ள ஏன் அந்த மாதிரி அதுதானே பிரச்சனை. இன்னும் நீங்கள் நல்லா பறைசாற்றி பக்தர்களை நிறையா வர வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பல செமைகள் நமக்கு குறையும். 4 பேரோ 3 பேரோ ஒரு ஆளோ சாமி இவ்வளோ தான் வந்திருக்கு, நான் இவ்வளோ கையிலேருந்து போட்டிருக்கேன், இந்த வார்த்தை வராது இல்லையா? ஒரு ரெகுலராக ஒரு 500 பேரோ இல்லை ஒரு 300 பேரோ இல்லை 1000 பேரோ 500 பேர் வரட்டுமே. 500 பேர் வேண்டாம், 100 பேர் நமக்கு ஆளுக்கு 100 ரூபா போட்டால் போதும்ல. புரியுதானே சொல்கிறது? அப்போ அதைத்தான் பார்க்கணும். இப்போ நம்ம குறைக்க பார்க்கணும். அதை செய்கிறதே கிடையாது. தரை சாட்டுறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கு? அப்போ யாரும் இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ உங்கள்கிட்டையும் நம்ம போகாமே படாதீங்கிறோம், ஆனால் இவங்கள்ட்ட தான் அதிகமாக போகாமல் இருக்குது மாதிரி. போகாமல் இல்லைன்னா தான் 4 பேருக்கு எடுத்து சொல்லுவீங்கல்ல.